Hi all, welcome to Smart Learning Center. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீட் எக்ஸாம் 2025ல கேட்ட क्वेश्चन நம்ம ஓனா சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல கோட் நம்பர் 45, क्वेश्चन நம்பர் 48 அந்த क्वेश्चन தான் நம்ம பார்க்க போறோம். சோ இப்போ இது கெமிஸ்ட்ரியில பிராக்டிகல் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற பார்ட்ல இருந்து கேட்டையானோட டெஸ்ட்ல இருந்து क्वेश्चन கேட்டிருக்காங்க. சோ அந்த கேட்டையானோட டெஸ்ட்டுக்கு இந்த ஒரு டேபிள் மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா உங்களால எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ண முடியும். இதுல இருந்து அதுக்கு மேல உங்களால क्वेश्चन கேட்க முடியாது. சோ அப்போ இந்த குரூப்புக்கு ரியேஜென்ட்ஸ் இருக்கு, பட் இந்த क्वेश्चனுக்கு தேவையானது மட்டும் நான் எழுதியிருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 1 அப்படின்னா குரூப் 1க்கு ஆன்சர் பண்ணுச்சு அப்படின்னா சோ இதுல லெட் இருக்கலாம், இல்லைன்னா சில்வர் இருக்கலாம், இல்லைன்னா மெர்க்குரி இருக்கலாம். இது மட்டும் தான் பாசிபிலிட்டி. அதே மாதிரி குரூப் 2க்கு என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் டைல்யூட் HCl அப்படிங்கிற ரியேஜென்ட் போட சில ஆன்சர் பண்ணா இந்த ரியேஜென்ட் எல்லாம் பிரசன்ட் ஆயிருக்கும். அடுத்து குரூப் 2 அப்படிங்கிறது என்ன பண்ணுவோம், ஹைட்ரஜன் சல்பைடு கேஸ் என்ன பண்ணுவோம், நம்ம பாஸ் பண்ணுவோம். அப்போ பிளாக் பிரெசிபிடேட் வந்தது அப்படின்னா இதெல்லாம் பிரசன்ட். அதுக்கடுத்து அமோனியம் ஹைட்ராக்சைடு அப்படி என்னது, ஒவ்வொரு குரூப்லயும் ஆன்சர் வர வர இதுன்னு கன்ஃபார்ம் பண்ணுவோம். பட் உங்களுக்கு இந்த வாட்டி क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா காலம் 1ஐயும் 2ஐயும் கனெக்ட் பண்ணதா சொல்லியிருக்காங்க. சோ அப்ப கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா கோபால்ட் 2+ எந்த குரூப்ல இருக்கும் அப்படிங்கறத பாருங்க. இதுல பாத்துட்டே வந்தீங்கன்னா கோபால்ட் என்ன இருக்கு, இங்க குரூப் 4ல இருக்கு. சோ அப்ப கோபால்ட் என்ன பண்ண போறீங்க, குரூப் 4ஓட கனெக்ட் பண்ண போறீங்க. தென் அதுக்கு அடுத்து மெக்னீசியம் 2+. சோ அப்ப மெக்னீசியம் பாத்தீங்கன்னா இந்த 6th குரூப்ல மெக்னீசியம் மட்டும் தான் இருக்கு. சோ அப்ப மெக்னீசியம் எங்க வந்துரும், 6th குரூப். இப்படி கனெக்ட் பண்ணிடலாம். அடுத்து லெட் 2+ இருக்கு. லெட் 2+ ரெண்டு இடத்துல இருக்கு. சோ அப்ப இந்த ரெண்டு இடத்துல எது ஆன்சரா வரணும் அப்படின்னா இங்க அக்கார்டிங் டு த ஆன்சர். சோ அப்ப குரூப் 1ம் 3ம் தான் இருக்கு, 2 உங்களுக்கு கொடுக்கவே இல்லை. சோ அப்போ 1 தான் என்ன பண்ணணும், கனெக்ட் பண்ணணும். அடுத்து Al3+, ரிமைனிங் இருக்கிறது 3rd குரூப் மட்டும் தான். பட் இங்க பாத்தீங்க அப்படின்னா அலுமினியம் இருக்கா. சோ அப்போ இது. சோ இப்போ இந்த ஒரு பாக்ஸை படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களால இது ஃபுல்லத்துக்கும் ஆன்சர் பண்ண முடியும். சோ இது புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ.